உங்க பாடி வெயிட்ட குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? மன அழுத்தம் அதிகமா இருக்கா? உங்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கா? பிரஷர், சுகர் இந்த மாரியான பிரச்சனைகள் இருக்கா? டைஜஷன் பிரச்சனைகள் இருக்கா? இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த லெமன் கிராஸ் செடி தான். பாருங்களேன், எவ்வளோ சூப்பரா வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? நான் இந்த ஒரே ஒரு தண்டு தான் எங்க வீட்ல நட்டு வச்சேன். இது ஒண்ணே ஒண்ணு தான் கொஞ்சம் வேர் விட்டுருந்துச்சு. அத நட்டு வச்சேன். அது எப்படி அப்படியே புதர் மாரி இப்ப ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு காலையில அத டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தண்ட வந்து அப்படியே பிச்சுட்டு வந்துட்டேன். இதோட இலைய வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அத தூக்கி போட்டுட்டு, அதோட தண்ட தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த லெமன் கிராஸ் பார்த்தீங்கன்னா, எங்க ப்ரூனை இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ்ல வந்து அதிகமா கிடைக்கும். இங்க இருக்கிற சைனீஸ், மலாய் மக்கள் இத வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அன்றாட வாழ்க்கையில செய்ற சாப்பாடுகள்லயே இத வந்து போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு இத பயன்படுத்த மாட்டோம். இது வந்து நர்சரியிலேயே கிடைக்கும் இந்த செடி. வீட்ல வாங்கி வைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. இத எப்படி டீ போடுறதுன்னா, ஒரு பாத்திரத்துல நெறைய தண்ணிய கொதிக்க வச்சுட்டு, அந்த தண்ட வந்து நச்சு போட்டுறணும். அப்படியேவும் இறக்கி குடிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா வந்து இஞ்சி வந்து சேர்த்துருக்கேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, லெமன வந்து ஒரு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சா எப்படி இருக்கும்? அதே மாரி தான் இருக்கும். அதோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த லெமன் ஃப்ளேவர் இருக்கிறனால தான் இது பேரு லெமன் கிராஸ்ன்னு வந்துச்சோ என்னமோ தெரியல. தமிழ்ல வந்து எலுமிச்சை புல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி குடிங்க.